2025 வரப்போகுது. எல்லாரும் அதுக்கு ரொம்பவே தயாரா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட ஜர்னல் ஸ்ப்ரெட். என்னோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2025க்கு ஸ்டில்னஸ் அப்படின்ற அந்த வேர்டை நான் எடுத்திருக்கேன். நான் நிறைய ஜர்னல் பண்ணேன். கிட்டத்தட்ட இப்போ நான் உங்களுக்கு ஒரு 15, 16 கேள்விகள் கொடுக்க போகிறேன். அதுதான் உங்களோட நியூ இயர் எண்டுக்கான ரெஃப்ளெக்ஷனாக இருக்க போகுது. நியூ இயரோட அமேசிங்கான ஆரம்பமாக இருக்க போகுது. ஓகேவா? இந்த 2024 நீங்கள் சிறப்பாக முடிக்கிறதுக்கு இந்த 2-3 நாளில், ஏன் நியூ இயரோட ஆரம்பத்திலேயே கூட இந்த இயர் எண்டுக்கான ரெஃப்ளெக்ஷனை பண்ணிவிட்டு அடுத்த வருஷத்தை நீங்கள் சிறப்பாக அமைக்கலாம். இது உங்களோட இன்னர் ஒர்க்குக்கு ரொம்ப ஆணித்தரமாக அமையும். நான் இந்த இன்டென்ஷனை செட் பண்ணுற இந்த நிலைக்கு நான் வர்றதுக்கு பார்த்திங்கன்னா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு இந்த வர வருஷத்துக்கான இன்டென்ஷன் என்ன அப்படின்றத என்னால் செட் பண்ண முடிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக ஜர்னல் பண்ணுங்கள் கைஸ். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இப்போ நியூ இயர் ஸ்காலர்ஷிப் போயிட்டுருக்கு. 50 பேருக்கு மட்டும்தான் நான் ₹500 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய ட்ராவல் பிளான்ஸ் அண்ட் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதால. ஸோ அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஐ வாண்ட் நியூ இயர் ஸ்காலர்ஷிப் அப்படின்ட்டு. நம்மளோட டீம் உங்களுக்கு அந்த கோர்ஸ்க்கான அவைலபிலிட்டி இருந்தால் உடனே வந்து உங்களுக்கு அந்த ஸ்லாட்ஸை எப்படி அவைல் பண்ணிக்கிறது அப்படின்ற டீட்டெயில்ஸை அனுப்புவாங்க. ஓகே, நீங்கள் பேமெண்ட் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜேர்னலிங்லாம் விருப்பம், சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராமிங், லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் விருப்பம்னா நான் சஜஸ்ட் பண்ணுற கோர்ஸ்கள் ஜேர்னலிங் மாஸ்டரி, விஸ்வரூபம், மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி, இந்த கோர்ஸ்களில் கண்டிப்பாக வந்து இணையுங்க. கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே learn.lavanyajaykumar.comல இருக்குது. செக் பண்ணுங்கள், உடனே வந்து ஜாயின் பண்ணுங்கள். 50 பேருக்கு மட்டும்தான் இந்த ஸ்லாட்ஸ் நான் அலோகேட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நிறைய ஸ்லாட்ஸ் காலி ஆயிடுச்சு. ஓகே, தட் செட், நீங்கள் இந்த நியூ இயரை சிறப்பாக கொண்டாடுறதுக்கு இந்த இயர் எண்டுக்கான ரெஃப்ளெக்ஷனோட ஃபர்ஸ்ட் கொஷன் என்னவாக இருக்க போகுதுன்னா, வாட் ஹவ் ஐ டன் இன் த பாஸ்ட் இயர் தட் ஐ ஃபீல் குட் அபவுட்? இந்த கடந்த வருஷம் 2024 நான் செஞ்ச என்னென்ன விஷயங்கள் பற்றி நான் ரொம்ப சிறப்பாக நினைக்கிறேன், எது என்னோட மனசுக்கு வந்து குட், ஐ ஃபீல் குட் அபவுட்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத எழுதுங்க. இரண்டாவது கேள்வி, வாட் வாஸ் டிஃபிகல்ட் அபவுட் திஸ் லாஸ்ட் இயர்? 2004 எது ரொம்ப கடினமானதாக இருந்தது? இது வெறும் ப்ரொஃபஷனல் லைஃப், பர்சனல் லைஃப்னு தனியாக பிரிக்காமல் எல்லாத்தையும் கிளப்டாக அட்லீஸ்ட் ஒரு பேராகிராஃபாவது ஒரு கேள்விக்குமே கொடுங்க. இந்த கடந்த வருஷத்தில் எது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது? அதுக்கப்புறம் வாட் லெசன்ஸ் ஹவ் ஐ லேர்ன்ட், வாட் ஸ்கில்ஸ் ஹவ் ஐ அக்வயர்ட்? என்னென்ன பாடங்கள் நான் கற்றுக்கிட்டேன், என்னென்ன புது திறன்கள் நான் அக்வயர் பண்ணிக்கிட்டேன்? மூன்றாவது கேள்வி, ஹூ கான்ட்ரிபியூட்டட் டு மை சக்ஸஸ்? நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கணும், கிராட்டிடியூட் ஜேர்னலில் எழுதுவோம். ஆனால் யார் நம்மளோட சக்ஸஸ்க்கு இந்த வருஷம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கா அப்படின்றதையே அதிக அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நினச்சி பார்க்க மாட்டோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் வந்து நீங்கள் யாருக்கெல்லாம் தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த 2025 அதை பற்றின டீட்டெயில்ஸை இங்கே எழுதலாம். சரியா? வாட் டிட் ஐ டூ திஸ் இயர் தட் ஐ ஹவ் நெவர் டன் பிஃபோர்? இந்த வருஷம் நான் செஞ்ச விஷயம், ஆனால் இந்த 24க்கு முன்னாடி நான் செஞ்சதே கிடையாது அப்படின்ற விஷயங்கள் என்ன? அது புதுசாக ஏதோ ஒரு பெரிய சேலஞ்சை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கலாம், இல்லைனா ஏதோ ஒரு ஹெல்த் கன்சர்ன்லேருந்து விடுபட்டிருக்கலாம், ஒரு ஹெல்த் கோலை செட் பண்ணி அச்சீவ் பண்ணியிருந்திருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். அதை பற்றி எழுதுங்க. வாட் இஸ் த பிக்கஸ்ட் ரிஸ்க் ஐ டுக் திஸ் இயர்? இந்த 2024 நீங்கள் எடுத்த மிகப்பெரிய ரிஸ்க் என்ன? அது ஒரு வீடு மாறின விஷயமா கூட இருக்கலாம், ஒரு வேலை மாறின விஷயமா இருக்கலாம். தமிழ்நாட்டில் நீங்கள் இருக்கீங்க, இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா வேறு ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு நீங்கள் வேலை தேடி போயிருக்கீங்களா இருக்கலாம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முனைப்போட ஏதோ ஒரு ஸ்கில் கற்றுட்டுருக்கலாம், என்னவா இருக்கலாம். ஓகே, ஒரு பிக்கஸ்ட் ரிஸ்க்னால் எது உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்றத எழுதுங்க. வாட் ஆம் ஐ மோஸ்ட் கிரேட்ஃபுல் ஃபார் ஃப்ரம் திஸ் பாஸ்ட் இயர்? எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன்? இந்த கேள்விக்கு வந்து நிறைய டைம் கொடுங்க. எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன்? ஒன்று ஒன்றா எழுதுங்க. உங்கள் பாடிக்கு முதல்ல தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுங்கள். ஏன்னா அது உங்களை 2024 முழுக்கவே கேரி பண்ணியிருக்கு. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பாடியை விட்டு வெளியே இருக்கிற சரௌண்டிங் அண்ட் அதுக்கப்புறமா இருக்க ஃப்ரெண்ட் சர்க்கிள், எல்லாமே வந்து கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரெட் எழுதுங்க. அதாவது உங்களோட ஜேர்னல் பேஜை எழுதுங்க. வாட் இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் டிட் ஐ மேக்? இந்த வருஷத்தில் நான் எடுத்த முக்கியமான முடிவுகள் என்ன? அது நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற முடிவாக இருக்கலாம், இல்லை பிரேக்கப் பண்ணிக்கணுன்ற முடிவாக இருக்கலாம், இல்லைனா வந்து நான் புது வேலை தேடணுன்ற முடிவாக இருக்கலாம், இல்லைனா வந்து நான் என்னோடய உறவை வந்து சிறப்பாக்க போகிறேன் மற்றவங்கக்கிட்ட அப்படின்ற ஒரு முடிவாக இருக்கலாம். என்ன முடிவுகளாக வேணால் இருக்கலாம். இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ்னால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் வாட் இம்பார்ட்டன்ட் இன்டென்ஷன்ஸ் ஆர் கோல் டிட் ஐ ஹாவ் தட் ஐ டென்ட் ரீச் அண்ட் வை? இது என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேசிவ் இன்கம் நான் ரெடி பண்ணும். என்ன ஒரு கோலாக இருக்கணும்னா, உங்களுக்கு ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் கோல் இருக்குது,
அதை ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, ஆனால் அச்சீவ் பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க. இல்லைனா ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்கன்னா சேல்ஸில் நீங்கள் ஏதாவது ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, அதை அச்சீவ் பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க. ஏன் நீங்கள் அச்சீவ் பண்ணல அப்படின்ற அந்த 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 இன்னும் அந்த விஷயங்கள்லாம் கண்டுபிடிங்க உங்களுக்குள்ளவே டைம் கொடுத்து. ஓகே, அண்ட் தென் what held me back this year? What held me back this year? Sorry guys, tripod வந்து I think it's creating an issue today. அதனால் வந்து don't worry about it. நான் உங்களுக்கு கொடுக்குற இந்த questions தான் முக்கியம், அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வாட் ஹெல்ப் மீ பேக் திஸ் இயர்? இந்த வருஷம் என்ன பின்னாடியே வச்சுருந்தேன். எனக்கு மனத்தடைகளாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஸ்கில்ஸ் தடைகளாக இருக்கலாம், இல்லை உங்களோட சுற்றத்தினரோட தடைகளாக இருக்கலாம். எதெல்லாம் உங்களை வந்து நீங்கள் நினச்ச விஷயத்தை அடைய விடாமல் தடுத்து வச்சுருந்தது. நம்மளுக்கு அதிக நேரத்தில் நம்ம திங்க் பண்ணுறது என்ன, மற்றவங்க தான் நம்மளை தடுக்கிறாங்கன்ட்டு. பட் அதிகமாக உங்களை தடுக்கிறது உங்களோட மனத்தடைகள் தான். அதெல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணுங்கள். வாட் மிஸ்டேக்ஸ் டிட் ஐ மேக், வாட் டிட் ஐ லேர்ன் ஃப்ரம் தெம்? என்னெல்லாம் தவறுகள் பண்ணேன், அந்த தவறுகள்லேருந்து நான் கற்றுக்கிட்ட பாடங்கள் என்ன? How was my life consistent with what I value? What should I do about the inconsistencies? அதாவது நான் ஒரு லைஃப் பார்த்துருப்பேன், ஆனால் என்னோடய வேல்யூஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த இன்கன்சிஸ்டன்சிஸை எப்படி நான் வந்து கரெக்ட் பண்ணுறது? இது புரியாத மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் இங்கிலீஷில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டார்கெட் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டெய்லி 1 hour கொடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து அந்த கோல் ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. அதுதான் உங்களோட ஒரு வேல்யூவாக செட் பண்ணுறீங்க. அதாவது நான் குவிட்டர் கிடையாது, நான் ஒரு ட்ரீம் பண்ணுற ஆள், நான் கோல் செட் பண்ணுற ஆள், நான் அதை அச்சீவ் பண்ணுற ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு கோலை நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கு டெய்லி டைம் கொடுக்கணும். ஆனால் என்ன பண்ணுறீங்க, டிசிப்ளின் இல்லாத ஒரு ஆளாக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வேண்டியது டிசிப்ளின், நீங்கள் பண்ணுற சேட்டை என்ன, டிசிப்ளின் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறது. ஸோ அது ஒரு இன்கன்சிஸ்டன்சி இல்லையா? அந்த மாதிரி ஃபிகர் அவுட் பண்ணுங்கள். நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், பட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் உங்களோட லைஃப்பில், அதை ஃபிகர் அவுட் பண்ணுங்கள். வேர் டிட் ஐ நாட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி? அதே மாதிரி எந்தெந்த இடத்துல என்னோடய வாழ்க்கையில் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கலை. அது வந்து நீங்கள் மற்றவங்களை யாரையோ திட்டிகிட்டு இருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்டை திட்டுறீங்க, இல்லை உங்கள் பாய் ஃப்ரெண்டை திட்டுறீங்க, உங்கள் அம்மா அப்பாவை திட்டுறீங்க, உங்கள் தம்பி தங்கச்சி திட்டுறீங்க, உங்கள் டீச்சரை திட்டுறீங்க, யாரையோ ஒருத்தர் திட்டிகிட்டே இருக்கீங்கன்னா அந்த என்ன திட்டுறீங்கன்றதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அண்ட் அதுக்கு நீங்கள் எவ்வளோ ரெஸ்பான்சிபிள் அப்படின்றத நினச்சி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு காசே கொடுக்க மாட்டேங்கிறாரு செலவுக்கு அப்படின்னா ஏன் நான் அவர்கிட்ட எதிர்பார்க்குறேன்? ஏன் என்னோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த யார்கிட்டயோ கொடுத்து வச்சுருக்கேன்? ஸோ ஒரு கேள்வி. ஸோ உங்களுக்கு என்ன ஆகும்னா, இவங்க எனக்கு பண்ணலை, இவங்க இதை எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மனநிலையிலேருந்து மாறி நான் என்னை டேக் கேர் பண்ணுறதுக்கு அடுத்தவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்குறேன், அதை எப்படி நானே எனக்கு கொடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணுங்கள். சரியா? அதே மாதிரி லவ் கூட நம்ம அடுத்தவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு தான் கொடுத்து வச்சுருப்போம். என்னோடய பார்ட்னர் தான் எனக்கு லவ் கொடுத்து என்னை ஃபுல்ஃபில் பண்ணுன்ட்டு. அதுவே உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஸோ அதெல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணுங்கள். ரைட்? வாட் வுட் பி குட் ஃபார் மீ டு லெட் கோ ஆஃப் அண்ட் நாட் கேரி இன் டு நெக்ஸ்ட் இயர்? எதெல்லாம் வந்து அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் கொண்டு போக தேவையில்லை, எந்தெந்த விஷயங்களை அடுத்த வருஷத்துக்குள்ளே, அது நெகட்டிவ் தாட்ஸாக இருக்கலாம், ஆழ்மன தடைகளாக இருக்கலாம், இந்த வருஷத்தில் நீங்கள் பட்டு திருந்தின விஷயங்களாக இருக்கலாம், எதையெல்லாம் அடுத்த வருஷத்துக்கு கண்டிப்பாக நான் செஞ்சிடவே கூடாதுப்பா அப்படின்றீங்களோ அதை பற்றிலாம் எழுதுங்க. வாட் டு ஐ விஷ் ஐ ஹேட் டன் மோர் ஆஃப் திஸ் இயர் லெஸ் ஆஃப்? வாட் டு ஐ விஷ் ஐ ஹேட் டன் மோர் ஆஃப் திஸ் இயர் லெஸ் ஆஃப்? ஓகே, அப்படின்னா என்னென்னா, இந்த வருஷம் நான் அதிகமாக பண்ணியிருந்துருக்கலான்னா என்னவாக இருக்கும், கம்மியாக பண்ணியிருந்துருக்கலான்னா என்னவாக இருக்கும்? தேவையே இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் அதிகமாகவும், தேவையுள்ள விஷயத்த நீங்கள் ரொம்ப கம்மியாகவும் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அது என்னென்னு கண்டுபிடிங்க. How am I different this year than last year? இது ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து அடுத்த வருஷம் வந்து இந்த எக்ஸசைஸை நான் சொல்கிற இந்த இயர் அண்ட் ரெஃப்ளெக்ஷனை இப்போ பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் நீங்கள் பண்ணுறது வந்து இந்த கொஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா உங்ககிட்ட டாக்குமெண்ட் இருக்கும், கையில் உங்களோட ஜேர்னல் இருக்கும், டக்குன்னு புரட்டி பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் கண்டுபிடிப்பீங்க, நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். பட் பரவாயில்ல, இப்போ தான் நீங்கள் ஜேர்னல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். சில விஷயங்கள்லாம் 2023 வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும், டிஃப்ரெண்ட்டான பீயிங்காக நீங்கள் இருந்திருப்பீங்க. இந்த வருஷம் கற்றுக்கிட்டு இருக்க லைஃப் லெசன்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப புதுசாக இருக்கும். இந்த வருஷம் நீங்கள் நிஜமாகவே சேம் அப்படின்னாலும் டிஃப்ரெண்ட்டாக தான் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, டிஃப்ரெண்ட்டாக திங்ஸை ஹேண்டில் பண்ணியிருந்திருப்பீங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றத ஃபிகர் அவுட் பண்ணுங்கள். ஓகே,
இந்த 15-16 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு உங்களோட வருஷத்துக்கான இன்டென்ஷன் என்ன அப்படின்றதையும் செட் பண்ணுங்கள். நான் செட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி உங்களோட இன்டென்ஷனை நீங்கள் செட் பண்ணலாம். எனக்கு வந்து ஸ்டில்னஸ், எனக்கு இந்த இந்த 15-16 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிட்டதுக்கப்புறமா நான் என்னோடய ஜேர்னலை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு 20 பேஜுக்கு எழுதிட்டேங்க. இதுக்கு முன்னாடி ஃபுல் பேஜஸும் நான் பயங்கரமாக எழுதிட்டு இருந்தேன். இது ரொம்ப கைவலிக்க எழுதின ஸ்ப்ரெட் ஆக்சுவலி. ஓகே. அண்ட் எனக்கு வந்து வார்த்தை வந்து சைலன்ஸ் அப்படின்ற வார்த்தை தான் வந்தது. ஸோ ஸ்டில்னஸ் அப்படின்னும்போது நான் வெறும் வார்த்தைகளில் மட்டும் சைலன்ஸ் கிடையாது, மனதளவுலையும் அந்த ஸ்டில்னஸ் அப்படின்றத நான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஸோ கைண்ட் ஆஃப் அ சினனம். ஓகே, சைலன்ஸோட சினனம் மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஸ்டில்னஸ்ன்றது என்னோட ரொம்ப அட்டாச்சாக ஃபீல் பண்ணுச்சு. ஸோ இந்த வேர்டை நான் வந்து ஸ்டில்னஸ்ன்ற வேர்டை நான் வந்து இந்த வருஷத்துக்கான ஒரு முக்கியமான இன்டென்ஷனாக எடுத்துகிட்டு போகிறேங்க. ஸோ இதை நோக்கி தான் என்னோடய 2025 முழுக்கவே வந்து நான் கட்டமைப்பேன். எனக்கு 2024க்கு நான் லைட்னஸ் அப்படின்ற வார்த்தையை வச்சு என்னோடய இயரம் முழுக்க கட்டமைச்சேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ உங்களோட இன்டென்ஷனை நீங்கள் செட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு உங்களோட ஜேர்னலில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10-20 பக்கங்களை கூட ஃபில் பண்ணுங்கள். ஜனவரி மாதம் ஜேர்னல் வாங்கின லாவண்யா 12 மாதமும் தூசு தட்டது இப்படியே இருக்குன்னா இந்த 2 நாளில் எழுதிட்டே இருக்குங்க, கிறுக்குங்க, கிழிங்க, என்ன வேணால் பண்ணுங்கள் உங்களோட ஜேர்னலில். அட்லீஸ்ட் ஒரு நிறைய 50ன்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு. மேபி 5-10 பேஜஸ்யாவது ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அண்ட் அந்த கேள்விகள் உங்களுக்கு அவ்வளோ லைட் பல்ப் மூமெண்ட்ஸ் தரும். அண்ட் மறந்துடாமல் நம்மளோட நியூ இயர் ஸ்காலர்ஷிப்பையும் எடுத்துக்கோங்க. 50 பேருக்கு மட்டும்தான் நான் அப்ரூவ் பண்ணியிருக்கேன். அதுலேயும் நிறைய பேர் எடுத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு விரும்பின கோர்ஸோட பேரை ஐ வாண்ட் நியூ இயர் ஸ்காலர்ஷிப்னு போட்டு நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஆஃபர் 50 பேருக்கு மட்டும்தான். அதுலேயும் பாதி பேருக்கு முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி. ஸோ மிஸ் பண்ணிடாத, உடனே எடுத்துக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் கைஸ். இந்த நியூ இயரை சிறப்பாக்கிறதுக்கு இந்த ரெஃப்ளெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து காமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.